அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு பத்தி குடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அ 1931 தான் கடைசியா ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது நடத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா நம்ம அத நடத்தல. இப்போ 16வது சென்சஸ் 2021ல எடுக்க வேண்டியது. ஆனா இப்போ 26, 27ல தான் எடுக்க போறோம் அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. இதுல நம்ம ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்து பண்ண போறோம். சரிங்களா? கேஸ்ட் சென்சஸ் அப்படிங்கிறதும் இருக்க போகுது. ஸோ, அதற்கான தேதிகள வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ, இத பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 2 கட்டங்களாக இந்த 16வது சென்சஸ் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இது வந்து ஒரு டிஜிட்டல் சென்சஸா இருக்க போகுது. ஓகேங்களா? இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் சென்சஸா இருக்க போறது என்ன அப்படின்னா, இந்த 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான். சரிங்களா? ஸோ, முதல் கட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், லடாக், யூனியன் பிரதேசம் ஆ மா இருக்கக்கூடிய ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, முதல் கட்டத்துல அதாவது அக்டோபர் 1, 2026க்குள்ள இந்த கணக்கெடுப்பு வந்து எடுத்துருவாங்க. சரியா? அதுக்கப்புறமா நாட்டினுடைய பிற பகுதிகளுக்கு மார்ச் 1, 2027க்குள்ள எடுத்து முடிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதான் ரெஃபரன்ஸ் பீரியட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி பை மார்ச் 1, 2027 நமக்கு சென்சஸ் வேலைகள்லாம் முடிஞ்சிரும். அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒரு புரிதலாக இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு 1872ல முதல் முறையா நமக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது எடுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா 1881லிருந்து தொடர்ச்சியா 10 வருஷத்துக்கு ஒரு தடவ நமக்கு சென்சஸ் அப்படிங்கிறத எடுத்துட்டே வருவோம். இதுல 1951க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இதுதான் வந்து என்ன சென்சஸ் அப்படின்னா, ஆ இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா எடுத்த முதல் சென்சஸா இருக்கு. ஓகேங்களா? இதுவரைக்கும் 15 சென்சஸ் அப்படிங்கிறத எடுத்திருக்கோம். இப்பதான் 16வது சென்சஸ் அப்படிங்கிறதுக்கான பணிகள் வந்து தொடங்கியிருக்காங்க. கேஸ்ட் சென்சஸ் அப்படிங்கிறதையும் இதோட சேர்த்து நம்ம எடுக்க போறோம். சரிங்களா? ஸோ அதான் இதுல முக்கியமான செய்திகளாக இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த சென்சஸ்க்கான தேதிகள அறிவிக்கிறதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்சஸ் சட்டம், மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் 1948ல வந்திருக்கும். அதனுடைய செக்ஷன் 3 படி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த சென்சஸ்க்கான டேட்ஸ் அனவுன்ஸ் பண்றதுக்கான அதிகாரத்த மத்திய அரசாங்கத்துக்கு இது வழங்குது. சரிங்களா? சென்சஸ் ஆக்ட் 1948 அதோட செக்ஷன் 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா, சென்சஸ் டேட்ட அனவுன்ஸ் பண்றதுக்கான ஒரு பவர வந்து சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கு குடுக்குது. சரிங்களா? ஸோ அதையும் கூடுதலா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஸோ இன்னைக்கு செய்தியில இருந்து முக்கியமான செய்திகள பார்த்துருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.